வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, விஜயை ஆதரித்த மு.க. ஸ்டாலின் தமிழக அரசியல் களத்தில் அதிரடி திருப்பம். தன் கட்சியை தானே அழித்த கொடுமை. என்னப்பா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. திமுக தலைவராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து தானே விஜய் வெற்றி பெற்றார். அவரே இன்னைக்கு விஜய்க்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்றார். அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. மு.க. ஸ்டாலின் அவர்கள் போட்டிருக்கக்கூடிய ட்வீட்ல இருந்து நமக்கு நல்லா தெரியுது. விஜய வெளிப்படையாக ஆதரித்திருக்கின்றார். அதனால தன் கட்சியை அழிவு நிலைக்கு அழைத்து சென்று இருக்கின்றார் மு.க. ஸ்டாலின். உண்மைதானா என்று கேட்பீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா திமுகவுடைய அழிவும் தவேகாவுடைய எழுச்சியும் உங்க கண்ணுல நல்லாவே தெரியும். விரிவா உங்ககிட்ட சொல்றேன். ஆனா அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இணையதளத்துல இந்த படமானது வேகமாக பரவி கொண்டு வருகிறது. இந்த படத்துக்கு கீழே என்ன செய்தியை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று பார்க்கின்ற பொழுது, காலில் விழ கூச்சப்படாத விஜய், காப்பாற்றி விட்ட மு.க. ஸ்டாலின் அப்படிதான் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஜோசப் விஜய் மக்கள் கண்மூடித்தனமாக வாக்களித்து விட்டார்கள். ஆனா வெற்றி முழுமையா கிடைக்கல. அறுதி பெரும்பான்மை இருந்தா எட்டி பார்த்திருக்க மாட்டாரு. நான் தான் எம்ஜிஆர் என்று வாய் கீழே சொல்லிக்கிட்டு இருப்பாரு. எந்த எம்ஜிஆர் எங்க போய் எனக்கு 2 சீட்டு ஆதரவு கொடுங்க, 3 சீட்டு ஆதரவு கொடுங்க, வெற்றி பெற்றவர்கள் என் பின்னாடி நில்லுங்க, நான் ஆட்சி அமைக்க போறேன்னு எம்ஜிஆர் கெஞ்சனார்னு தெரியல. ஆனால் தவேகா தற்கொலை கூட்டமானது எம்ஜிஆரையே மிஞ்சிட்டாரு, தனித்து நின்றாரு. ஆனா பெரும்பான்மை பெறவில்லை என்றாலும் ஆட்சி கட்டில ஏற போறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா விஜய்க்கு தான் தெரியும் நாம எப்படி காலில் விழுந்தோம், காலில் விழத்துக்கான ஐடியாவை யார் கொடுத்தது, இன்னைக்கு ஆட்சி கட்டில யார் தயவுல ஏற போறோம் அப்படின்றதெல்லாம் விஜய்க்கு மட்டும்தான் தெரியும். தற்கொலை கூட்டத்துக்கு தெரியவே தெரியாது. மு.க. ஸ்டாலின் மட்டும் கூட்டணி கட்சிகளை அனுப்பி வைக்கவில்லை என்றால் விஜய் அவர்களால் பதவி ஏற்கவே முடியாது. நாளைக்கு மாலை 3:15 மணிக்கு விஜய் அவர்கள் பதவி ஏற்கின்றாராம். தவேகாவினரை பொறுத்த வரைக்கும் பட்டாசு வெடித்து கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். தவேகாவினருடைய தலைவன் தான் விஜய். அவங்க பட்டாசு வெடிக்கலாம், தப்பில்லை. ஆனால் மு.க. ஸ்டாலின் அவர்கள் போட்டிருக்கின்ற ட்வீட்டை பார்க்கும்போது இது இவருக்கு தேவையா அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் நமக்குள்ள இருக்குதுங்க. புதிய அரசுக்கு மீண்டும் வாழ்த்து சொல்லிவிட்டாராம். கூட்டணி கட்சிகளும் கட்சி நிர்வாகிகளும் மாற்று திட்டத்தை முன்வைத்தார்களாம். ஆனால் தமிழகத்தில் ஒரு நிலையான ஆட்சி வேண்டும் என்பதற்காக நாம இப்ப இருக்கின்ற யாரு விஜய் அவர்கள் ஆட்சி கட்டில ஏறுவது மாநிலத்துக்கு நல்லது என்று கூட்டணி கட்சிகளுடன் ஆலோசித்த பிறகு நாம கூட்டணி கட்சிகள் என்ன சொல்லுதோ அதை கேட்டோம். நாங்கெல்லாம் போய் விஜய்க்கு ஆதரவளிக்க போறோம் அப்படின்னு கூட்டணி கட்சிகள் சொன்னாங்க. உங்க கட்சிப்பா, உங்க முடிவுப்பா, மாநிலத்துக்கு நல்லாட்சி நல்கினால் போதும்பா, எங்க நலத்திட்டங்கள் தொடரணும்பா, மக்களுக்கு கொடுத்திருக்கின்ற வாக்குறுதியை நிறைவேற்றணும்பா, அதனால விஜய்க்கு நீங்க எல்லாம் போய் ஆதரவளிக்கணும்பா. அதாவது காங்கிரஸ் கட்சியை பாத்தீங்கன்னா நம்ம மு.க. ஸ்டாலின் அவர்கள் மறைமுகமா திட்டி இருக்கின்றார். காங்கிரஸ் கட்சியினுடைய வெற்றிக்கு நாங்கெல்லாம் பாடுபட்டோம். ஆனா வெற்றி பெற்ற மறுநாளே சொல்லிக் கொள்ளாம அவங்க தவேகாவுடன் போய் தஞ்சம் அடைந்து விட்டார்கள். நான் தவேகாவுக்கு தான் ஆதரவளிக்க போறேன் அப்படின்னு சொன்னா நான் என்ன தடுப்பா போறேன்? ஆனா அறிவாலயம் ஒரு நன்றி கூட சொல்லலையா, நீங்கெல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லாம சொல்லியிருக்கின்றார் காங்கிரஸ் கட்சிக்காரங்க கிட்ட. ஏன்னா காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் தவேகாவுக்கு ஆதரவளிக்க போறோம் அப்படின்னு சொன்னா மு.க. ஸ்டாலின் அவர்கள் தடுத்து நிறுத்தினா என்ன பண்றது பயத்துல சொல்லாம கொள்ளாம போயிட்டாங்களாம். மு.க. ஸ்டாலின் அவருடைய ட்வீட்ல இருந்து நமக்கு இந்த விஷயத்தை புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனா இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள், அப்புறம் தொல் திருமாவளவன், இன்னும் சில கட்சிகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இவங்கெல்லாம் ஸ்டாலின் கிட்டேயே போய் சொன்னாங்களாம், இன்னைக்கு இருக்கின்ற அரசியல் சூழ்நிலையில ஆளுநரை பொறுத்த வரைக்கும் குடியரசுத் தலைவர் ஆட்சியை தமிழகத்தில் கொண்டு வர பார்க்கிறாரு, அதை விடக்கூடாது, நாங்கெல்லாம் போய் அவருக்கு ஆதரவளிக்க போறோம், அதனால உங்ககிட்ட சொல்லாம வந்திருக்கோம், என்ன போய் ஆதரவளிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டாங்க. நீங்க போய் ஆதரவளிங்கப்பா அப்படின்னு சொன்னேன். என்னிடமே என்னுடைய கூட்டணி கட்சிகள் கேட்டுட்டு போய் ஆதரவளித்திருக்கின்றார்கள். இப்படி என்னிடம் கேட்ட கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் மக்கள் பிரச்சனைக்காக என்னுடன் இருப்பேன்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல அவங்களுக்குலாம் நன்றி சொல்லணும். கூட்டணி என்னவோ திமுகவுடன் தான், ஆனா ஆட்சி அமைப்பதற்கு நாங்க நிபந்தனையற்ற ஆதரவு தருகின்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சோ
இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் இந்த விசிகாவுக்கும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குக்கும் இன்னும் சில கட்சிகளுக்கும் நிச்சயமா சொல்றேன், நான் நன்றி சொல்றேன். இக்கட்டான தருணத்துல தேமுதிக என்ன கூட இருந்தாங்க, கொங்கு தேச மக்கள் கட்சி இருக்கு இல்லையா, ஈஸ்வரன் கட்சி, அவங்க எல்லாம் என்ன கூட இருந்தாங்க, அவங்களுக்கு நான் நன்றி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தவேகா பக்கம் போக மாட்டேன் என்று சொல்லிட்டு கூடவே இருக்கிறவங்களுக்கும் நன்றி சொல்லியிருக்கிறார். மொத்தத்துல ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, தவேகா ஆட்சி அமைக்கட்டும், நான் வேணான்னு சொல்லல, காங்கிரஸ் என்கிட்ட சொல்லிட்டு போட்டோமே, இவங்க எல்லாம் சொல்லிட்டு போனாங்க, நான் என்ன வேணாம் சொன்னா நானே தான் அனுப்பிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றார். அப்போ விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற உந்துதல் ஸ்டாலின் கிட்ட இருந்திருக்குது. அதனாலதான் கூட்டணி கட்சிகளை பாத்தீங்கன்னா அனுப்பி வச்சிருக்கின்றார். கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் நாகரீகமாக நடத்தினார் என்றால் திமுக நடத்தினதை விட விஜய் நல்லா நடத்தினார்னு வச்சுங்களேன், நிச்சயமாக இன்னைக்கு ஸ்டாலினுடன் இணைந்து மக்கள் பிரச்சனைக்காக போராடுவோம், ஸ்டாலினுடன் தான் கூட்டணி அப்படின்னு சொல்லுகின்ற இன்னைக்கு விஜய்க்கு ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு தெரிவிக்கின்ற கட்சிகள் விஜயுடனே பாத்தீங்கன்னா கூட்டணி போட்டுக்குவாங்க. கவனிக்கப்பட வேண்டும் கூட்டணி கட்சிகளுக்கு. இரண்டாவது, அதிக தொகுதிகளை கொடுக்கணும். மூன்றாவது, பாசத்துடன் வச்சிருக்கணும். நான்காவது, இந்து மதத்தை எதிர்க்கணும். ஆறாவது, பிஜேபிக்கு எதிராக கருத்து தெரிவிக்க வேண்டும். இது இருந்தா போதும். இதுக்காக தானே ஸ்டாலினுடன் ஒட்டுக்கிட்டு இருக்காங்க கூட்டணி கட்சிகள். விஜயே இதெல்லாம் செய்வார்னா விஜயுடனே கூட்டணி கட்சிகள் அப்படியே ஐக்கியமாயிடும். அப்புறம் திமுக தனித்து விடப்படும். தன் கட்சி அழிவுக்கு தானே வழிவகுத்து கொண்டாரு ஸ்டாலின். இன்னைக்கு தவேகாவுக்கு பாசிட்டிவா ட்வீட் போட்டு நான் தான் கூட்டணி கட்சிகளை அனுப்பி வைத்திருக்கின்றேன் அப்படின்னு ஸ்டாலின் சொல்றார். இப்படி தவேகா கிட்ட பாசம் காட்டுகின்ற போது நாளைக்கு திமுகவுடைய உடன்பிறப்புகளும் நிர்வாகிகளும் விஜய்க்கு எதிராக பேசுவாங்களா? தலைவரே பாத்தீங்கன்னா விஜய் பதவி ஏற்கணும்னு சொல்லிட்டாரியா, நம்ம என்ன அவங்களுக்கு எதிராக பேசுறது அப்படின்னு முடங்கி போய்விட மாட்டாங்களா? அதனால கூட்டணி கட்சிகளை இவரே அனுப்பி வச்சிருக்கின்றார். அதாவது விஜய் ஆட்சி அமைக்க வேண்டுமா, ஆனா திமுகவுடன் தான் கூட்டணி கட்சிகள் பயணிக்குமா, திமுகவுடன் தான் கூட்டணியா? இது என்ன லாஜிக்னே தெரியல. விஜய் ஆட்சியில இருந்து திமுகவை அழிப்பாரா, ஆனா திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் விஜய ஆட்சி அமைத்து திமுகவை அழிப்பதற்கு வழிவகை செய்வாங்களாம். தீய சக்தியை இந்த தமிழ் மண்ணிலிருந்து ஒழிப்பதுதான் என்னுடைய இலக்கு என்று சொன்னாரு. அந்த தீய சக்திக்கு இந்த ஸ்டாலினே பாத்தீங்கன்னா, ஏப்பா நான் தான் தீய சக்தி, என்ன ஒழிச்சிடுற, தூய சக்தியா இருக்கின்ற நீயே ஆண்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டார் போல இருக்குது. அதனால இன்னைக்கு ஒன்னா கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஐயோ ஸ்டாலின் விட்டு போறோம், ஏன்னா தப்பா நினைச்சுட்டா என்ன பண்றது, அண்ணாத்த ஆதரவு மட்டும்தான், கூட்டணி உண்ணா கூட தான் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் 5 ஆண்டு காலம் விஜய்க்கு ஆதரவு கொடுத்தாங்கன்னா களம் மாறிவிடும். ஸ்டாலினை கைட்டி விட்டுருவாங்க, தனிமரமா தான் இருக்கணும். வெற்றி பெற்று ஒரு நாள் கூட ஆகல, காங்கிரஸ் கட்சிக்காரன் நன்றி கூட சொல்லாம ஓடிட்டான் அப்படின்னு சொன்ன. ஆனா இந்த கூட்டணி கட்சிகள் எத்தனை நாளைக்கு விஜய்க்கு எதிராக இருந்துகிட்டு ஸ்டாலினுக்கு ஆதரவா கூட்டணியில் இருப்பாங்க? அதனால ஆட்சி அமைப்பதற்கு ஒரு இடத்துல ஆதரவும் மக்கள் பிரச்சனையை பேசுறதுக்கும் போராடுவதற்கும் திமுகவுடன் கூட்டணியில் இருப்பாங்களா? இது சாத்தியமா? அதனால விஜயை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெறுவானா, அவெல்லாம் எம்ஜிஆர் ஆக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் கிண்டலும் கேலியும் பண்ணிட்டு இருந்தாங்க. 5 வருஷம் ஆட்சி ஆண்ட முடியுமா அப்படின்லாம் இன்னைக்கு நினைக்கிறாங்க. விஜயை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கூட்டணி கட்சிகளை அவரால் தக்க வைக்க முடியாது, எல்லாரும் என்கிட்ட வருவாங்க அப்படின்லாம் திமுக நினைக்குது. விஜய ஆரம்பத்திலிருந்து குறைத்து மதிப்பிட்டதன் காரணமாகத்தான் திமுகவும் அதிமுகவும் கூப்புல உட்கார்ந்துருக்காங்க. விஜய் எப்பேற்பட்டவன், அவன் யாரு, அவனுடைய பின்புலம் என்ன, கடந்த காலத்துல தமிழகத்துக்கு என்ன பண்ணிருக்கிறான் அப்படின்னு தோல் உரித்திருந்தார்கள் என்றால் விஜயகாந்துக்கு எதிராக ஆரம்பத்திலிருந்து வேலை பார்த்த இந்த திராவிட கழகங்கள் விஜய குறைத்து மதிப்பிட்டார்கள். அவன் பாட்டு பாடுறவன், அவன் டான்ஸ் ஆடுறவன், அவன் கூத்தாடி அப்படின்னே சொல்லிக்கிட்டே இருந்தான். ஆனா கடைசியில கூப்புல உட்கார வச்சான். அதே மாதிரிதான் கூட்டணி கட்சிகள் இன்னைக்கு விஜயுடன் போட்டோம், ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஆட்சி அமைக்க தானே அப்படின்னு ஸ்டாலின் அனுப்பி வைத்திருக்கின்றார். கடைசியில திமுகவா 75 ஆண்டு காலம் மண்ணில் இருந்துட்டோம், ஏன் தவேகா கூட போய் ஏன் ஜாயின் பண்ணக்கூடாது அப்படின்னு கடைசியில கட்சியும் கொண்டு போய் சேர்க்கிற நிலைக்கு தான் வரப்போகுது. ஸ்டாலின் தப்பு பண்ணிட்டாரு. அதாவது நம்ம விஜயை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு எதிரியா இல்ல திமுகவுக்கு துரோகியா, இது வருங்காலம் பாத்தீங்கன்னா முடிவு பண்ணும். இப்ப எடப்பாடி பழனிசாமி எதிரி, அவன் என்ன பண்ண போறான்றது நல்லா தெரியும், அவனை எதிர்கொள்ளலாம். ஆனா இப்ப கூட்டணி கட்சிகளை நட்பா பேசி அழைத்து சென்று இருக்கின்றார். கடைசியில கூட்டணி கட்சிகள் அங்கேயே அழிக்கமானாதான் தெரியும்,
ஐயோயோ விஜயை பொறுத்த வரைக்கும் எதிரி இல்லையா, அவன் துரோகியா, நல்லபடியா பேசி ஆட்சி அமைக்கிறதுக்கு மட்டும்தான் கூட்டணி கட்சிகள் என்னுடன் வராங்க அப்படின்னு சொல்லி கடைசியில நமக்கே கூட்டணி கட்சிகள் இல்லாத அளவுக்கு தனித்து விட்டுட்டானடா அப்படின்னு கதறத்தான் போறாரு. அந்த காட்சியை நம்ம பார்க்கத்தான் போறோம். விஜயை பொறுத்த வரைக்கும் தற்குறின்னு சொன்னாங்க. உண்மையாகவே ஒரு தற்குறி தான், அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அது மட்டும் கிடையாது, அவருடைய ரசிகர் பட்டாளங்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த கட்சியுடைய உறுப்பினர்களும் இன்னைக்கு விஜய் அவர்கள் ஆளுநரை சந்திச்சிட்டாரு. நாளை மாலை 3:13 பதவி ஏற்க போறான்னு சொன்ன பிறகு விஜய்க்கு இருக்கக்கூடிய சவால் பத்தி எல்லாம் யாரும் பேசல. பட்டாசு வெடிச்சு கொண்டாடி கொண்டு இருக்கின்றார்கள். இந்த பட்டாசு வெடிச்சு கொண்டாடுகின்ற இந்த கேவலமான மனநிலை என்பது ஊடகங்களுக்கும் வந்துடுச்சு. பொறுப்பான ஊடகமாக இருந்தா விஜய் அவர்கள் பல தடைகளை தாண்டி முதலமைச்சர் ஆகியிருக்கின்றார். உண்மையாக ஒரு நடிகனாக இருந்து அரசியல் களத்துக்கு வந்து 2 ஆண்டு காலம் அரசியல் செய்து வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆகியிருக்கின்றார். இந்த வெற்றி பெறுவதற்கு அவர் என்ன உழைச்சார் என்று நமக்கு தெரியல, அதிகமா பிரச்சாரம் பண்ணல. ஆனால் அவருக்கு ஆட்சி கட்டில பரிசீலித்து இருக்கின்றார்கள். ஆனா அவர் தந்திருக்கின்ற வாக்குறுதி அவருக்கு சவாலா இருக்கும். என்னென்ன வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும், ஆரம்பத்துல எந்தெந்த வாக்குறுதியை பின்னாடி நிறைவேற்ற வேண்டும், ஏன்னா மக்களுக்கு உடனடியாக என்ன தேவை என்பதை பற்றி ஊடகங்கள் சுட்டி காட்டலாம். முதல் கையெழுத்து என்கின்ற போது எது போட்டா சரியானதாக இருக்கும், அப்படி போடுகின்ற முதல் கையெழுத்து ஆண்டு காலமாக விஜய் பேரை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரியான நிர்வாகத்திறன் கொண்ட மனுஷன் யாருமே இல்லப்பா அப்படின்னு சொல்லுகின்ற அளவுக்கு விஜயை பொறுத்த சிந்தித்து அழகாக கையெழுத்து போட்டு முதல் கையெழுத்து அப்படிலாம் பேசப்பட வேண்டும். ஆனா இங்க பொறுத்த வரைக்கும் ஊடகங்கள் ஒட்டுமொத்தமாக விஜய்க்கு புகழ் பாடி கொண்டிருக்கின்றார்கள், துதி பாடி கொண்டிருக்கின்றார்கள். அப்படிதான் அரசியலுக்கு வந்தார் விஜய். வந்த நாள்ல இருந்து டிஆர்பி ரேட்டுக்காக தூக்கி பிடிச்சாங்க. தூக்கி பிடிச்சா பணம் வந்து சேர்ந்தது. ஸோ அப்படியே கடைசியில் முதலமைச்சர் ஆக்கி விட்டுருக்காங்க. இன்னைக்கும் அதே மாதிரி தூக்கி பிடிக்கின்ற வேலை தான் நடந்துகிட்டே இருக்குது. இப்படியே தூக்கி பிடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், கடைசியில திமுகவுக்கு என்ன நிலை ஏற்படுதோ அந்த நிலை விஜய்க்கு ஏற்படும். ஏன்னா களத்துல என்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு திமுகவுக்கு இந்த ஊடகம் சொல்லவே இல்லை. ஆனா கடைசி வரைக்கும் திமுக மாதிரி ஆட்சியாள முடியுமா என்று மக்கள் படுகின்ற வேதனையை மறைத்த இந்த ஊடகம் விஜயும் ஒரு ஆட்சியும் புடிங்கிட போறது கிடையாது, ஒன்னும் சாதிச்சிட போறது கிடையாது. ஆனால் அவரையும் தூக்கி பிடிச்சி பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அமைச்சரவையில் யாரெல்லாம் இடம்பெற போறாங்க அப்படி ஒரு டிஸ்கஷன். அப்புறம் விஜயை பொறுத்த வரைக்கும் நாளை 3:15 மணிக்கு பதவி ஏற்பாரா இல்லையா அதிகாரப்பூர்வமாக அறிவித்திட்ட கூட பிறகு கூட ஒரு பிரேக்கிங் நியூஸ் போடணும், மக்களுக்கு சந்தேகம் இருக்கணும், பரபரப்பா நம்ம தொலைக்காட்சியை பார்க்கணும் என்பதற்காக எல்லாமே சந்தேக கண்ணோடு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஊடகமானது தமிழ்நாட்டில் நடந்த அநியாயங்களை மறைச்சிட்டு ஜோசப் விஜயை காப்பாத்திட்டு இருக்காங்க. அவரை ஜோசப் விஜய் என்று சொல்றதா இல்ல இந்து என்று சொல்றதா இல்ல அனைத்து மதத்தையும் மதிக்கக்கூடியவரான்னு தெரியல. ஏன்னா குலதெய்வ வழிபாடு செஞ்சிருக்கிறாரு, அப்புறம் யாகங்கள் நடத்தி இருக்கின்றார். அதுக்கப்புறம் சாய்பாபா கோயில போய் வணங்கி இருக்கின்றார். நெத்தியில குங்கும பொட்டு வச்சுக்கிட்டாரு யோகம் பெருகுவதற்காக. அதோட கையில சிகப்பு கயிறை கட்டிக்கிட்டாரு செழுமையா இருப்பதற்கு. மொத்தத்துல விஜயை பொறுத்த வரைக்கும் இந்துக்கள் என்ன நடைமுறையை பயன்படுத்துவார்களோ அந்த நடைமுறையெல்லாம் கடைபிடிக்கின்றார். இவர் மத சார்பற்றவர் என்று நினைப்பதா இல்ல ஜோசப் விஜய் என்று நினைப்பதா என்று தெரியல. ஸோ வெற்றிக்கும் நல்வாழ்க்கைக்கும் இந்து மத சடங்குகளும் சம்பிரதாயங்களும் பயன்படுது போல இருக்குது. ஆனா கடவுள் மட்டும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா என்னவோ தெரியல. ஜோசப் விஜய் வந்தா தமிழகத்தில் மத மாற்றம் அதிகரிக்கும் என்று மத்திய உளவுத்துறை சொன்னதாக ஒரு தகவல். அது உண்மையாகுமா என்ற விஷயத்தையும் சொல்லுங்க. ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு ஆதரவளிக்க சொல்லி கூட்டணி கட்சிகளை அனுப்பி வைத்திருக்கின்றாரு. இது திமுகவுக்கு உண்மையா நம்ம சொன்ன மாதிரி பாதிப்பை தருமா இல்ல ஏதாவது மாஸ்டர் பிளான் வந்து நம்முடைய மு.க. ஸ்டாலின் வச்சிருந்தாரா? அப்புறம் ஒரு கேள்வியோடு நான் முடிக்கிறேன். காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாடு மாநில தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பிறந்தகை வந்து எங்க கட்சி எம்எல்ஏக்களை இழுக்க பார்த்தாங்க, தமிழ்நாட்டில் குதிரை பேரம் நடந்திருக்கிறது, ஆளுநர் வந்து பாத்தீங்கன்னா குதிரை பேரத்தில் ஈடுபட்டவர்களை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு புகார் அளித்திருக்கின்றார்கள். காங்கிரஸ் எம்எல்ஏக்களை இழுக்கிற அளவுக்கு யார் இங்கே ஆட்சி அமைப்பதற்கான எம்எல்ஏக்களை பெற்றிருக்கின்றார்கள்? காங்கிரசுக்கு எதிராக யார் வேலை பார்த்தது? அந்த கருத்தையும் சேர்த்தே சொல்லுங்க. இல்ல பரபரப்புக்காக இந்த குற்றச்சாட்டு வைக்கிறாரான்னு தெரியல. நன்றி நண்பர்களே.